அரசியலுக்கு தான் புதிதல்ல என்று நடிகர் கமல் கூறியிருப்பது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் எச் ராஜாவிடம் நமது செய்தியாளர் சிவசக்திவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இப்பொழுது பாஜகவின் தேசிய செயலாளர் எச் ராஜா இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஐயா, நடிகர் கமல்ஹாசன் நான் அரசியல் பிரவேசம் எடுத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. தற்பொழுதுதான் தான் அரசியலுக்கு ஒன்று புதியதானவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இருப்பினும் கமல்ஹாசன் முதுகெலும்பில்லாதவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டு வர்றீங்க. இது எந்த அளவுக்கு இது ஒரு அரசியல் நாகரிகமாக இருக்கும்? அதாவது யாருக்கு தைரியம் இல்லையோ அவருக்கு ஸ்பைன்லெஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதே தான் முதுகெலும்பு இல்லாதுங்கிறது. காரணம், அவர் அரசியல் பிரவேசத்தை நான் நேற்றே தெளிவாக சொல்லியிருக்கேன். he has got 100% ரைட். அவருக்கு உரிமை இருக்குது. அதை மறுக்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் முதல்வருங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தினா அதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கான்னு விவாதிக்க வேண்டியது அவசியம் இருக்குது. ஏனென்றால் ஒரு பிரச்சனை, விஸ்வரூபம் படம் பிரச்சனை, இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எதிர்த்தாங்க. இதே மாதிரி அனுபவம் திரு விஜய்க்கு இருந்தது அவர் துப்பாக்கி படத்துக்கு. ஆனால் கமல்ஹாசன் என்ன பண்ணுறார்? அழறார், அரற்றுகிறார், நான் நாட்டை விட்டே வெளில போயிடுவேங்கிறார். விஜய் சொல்லலையே. அப்போ ரெண்டு பேரும் லீடர்ஷிப் குவாலிட்டி யாருக்கு இருக்குது? இவருக்கு இல்லை. இன்னொரு கேள்வி என்ன, நீங்கள் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு ஏக் தூஜே கேலிய படத்துக்கு முன்னாடி அறிக்கை விட்டீங்களா, ஏக் தூஜே கேலிய படத்துக்கு அப்புறம் அறிக்கை விட்டீங்களாங்கிறத கிளாரிஃபை பண்ணுங்கள். பிழைப்புக்கு வருமானத்துக்கு ஹிந்தி வேணும். இது என்ன இரட்டை நிலைப்பாடு? ஹிந்தி திணிப்பு எதுக்காக இவர் ஹிந்தி படம் நடிச்சிருக்கக்கூடாது, ஹிந்தி படம் எடுத்துருக்கக்கூடாது.